நீ வந்ததே உன் வாழ்க்கையை வாழ்ந்து சாவறதுக்கு தான். அதுதான் அந்த கர்மம். நீ வாழ மறுத்தனா திரும்பி வரணும் அதை வாழ்றதுக்கு. அது வாழ்றதுக்கான எஃபர்ட் எடுத்துட்டனா இப்பதான் கடவுள் உனக்கு அருள் தருவாரு. ஆஹா, நம்ம செஞ்ச பாவத்தையும் கழிச்சுக்கலாம், இல்லாத புண்ணியத்தையும் ஏத்திக்கலாம், பாக்கியத்தையும் உருவாக்கிக்கலாம். இது அப்படியெல்லாம் எஸ்கேப் ஆயிட முடியாது. நோக்கம் இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட் தான். ஆனா நோக்கம் ஒண்ணு வந்துருச்சுன்னா போக வேண்டிய உயிரையும் கடவுள் புடிச்சு வச்சு உனக்கு நல்லது செய்வார். என்ன ஆயிடுச்சுன்னா ஆன்மீகனாலே ஒரு வசதியா வாழ்றது தப்பான நோக்கம் மாதிரி ஆயிடுச்சு. எளிமையா இருக்கிறதுக்கும் ஏழ்மையா இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆடம்பரமா வாழ்றதுக்கும் ஆனந்தமா வாழ்றதுக்கும், இன்ஃபேக்ட் அற்புதமா வாழ்றதுக்கும் இட்ஸ் டான்ஜென்ஷியலி டிஃப்ரெண்ட். அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இதை நீங்க கொண்டு போய் குழந்தைங்கிட்ட ஆன்மீகமா வாழ்றன்னும் போது அப்படியே சுருண்ண மூஞ்சி, அப்படியே ஒடுங்கின வாழ்க்கை, கேட்கவே கேவலமா இருக்கு. ஒரு ஆன்மீகன்றதே நீங்க வாழ நினைச்ச வாழ்க்கைய ஒரு குறை இல்லாம நிறைவா வாழதான். நிறைய பேருக்கு இந்த ரகசியம் புரியவே மாட்டேங்குது. இப்ப நானே இங்க இருந்து ஒரு அமெரிக்கா போறேன்னு முடிவு பண்றேன், என்னுடைய டெஸ்டினேஷனை டிசைட் பண்றேன். இப்ப அமெரிக்கா போகணும்னு டிசைட் பண்ண உடனே நான் என்ன பண்ணுவேன், நான் அங்க போய் இறங்கும் போது அங்க கிளைமேட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸை இங்க இருந்தே பேக் பண்ணிட்டு போவேன். இங்க இருந்தே பேக் பண்ணிட்டு போறதுக்கு எது காரணமா இருந்துச்சு, நான் இங்கதான் போய் சேர போறேன்னு எனக்கு ஒரு தீர்மானம் இருந்துச்சு. ஒரு ஷொட்டர் எடுத்துப்பேன், இல்லைன்னா தெர்மல் வேர்ஸ் வாங்கிப்பேன். அப்புறம் அந்த டிராவல் டைம்ல என்னெல்லாம் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் தேவைப்படுமோ, ஓகே 17 hours டிராவல்னா அதுக்கான ஒரு ஃபுட்டை பேக் பண்ணிப்பேன். இந்த ப்ரிப்பரேஷனே எனக்கு எப்போ நடக்கும், எனக்கு விஷன் ஒன்று வச்ச உடனே நான் ஒரு பிளான் அரைவ் ஆகும். என்னுடைய கெப்பாசிட்டிக்கு இருக்க பிளான், அந்த பிளான்ல என்ன வேணும்ன்றதே ஒரு ப்ரிப்பரேஷனே ஒரு தெளிவான பிளான் இருந்தால் தான் ஸ்டார்ட். அப்புறம் தான் அந்த பிளானை நான் ஆக்ஷன்ல இறங்குவேன். இப்ப இதை மீறி செய்யும் போது உங்களுக்கு எத்தனை தடங்கள் வரும், எத்தனை பிரச்சனை வரும் தெரியாது. இதுதான் அந்த அன்னோன் ஃபேக்டர்ஸ். ஒருத்தன் என்னதான் தன் அறிவை யூஸ் பண்ணி எல்லா நோன் ஃபேக்டர்ஸையும் தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டாலும், தான் செய்ய நினைச்ச வேலையில தனக்கான அவுட்கம் வர்றதுக்கான எல்லா திறமையும் எல்லா தகுதியும் அவனுக்கு இருந்தாலும், there are so many unknown factors உங்களுக்கு அகைன்ஸ்டா எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் இவங்க இந்த கர்மான்றதை நான் தெளிவா சொல்றது புரிஞ்சுக்கணும். அது பூர்வ ஜென்ம கர்மாவோ, பிரசன்ட் லைஃப் கர்மாவோ, இல்ல கிரகத்திலிருந்து வர்றதோ எதுவோ, நீங்க என்ன நம்பினாலும், நீங்க எவ்வளவு நல்லவனா இருந்தாலும், எல்லாருக்கும் நல்லதே செஞ்சிருந்தாலும், என்ன செய்யணும் எப்படி செய்யணும்ன்ற ஒரு தெளிவான நோக்கம் இருந்து அதை நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அன்னோன் ஃபேக்டர்ஸ்ல இருந்து பிரிவென்ட் பண்ணக்கூடிய ப்ரொடெக்ஷனே கிடைக்கும். இப்ப நிறைய பேர் விஷனை ஃபோக்கஸா வச்சிருப்பாங்க, கடவுளை விட்டுருவாங்க. நிறைய பேர் கடவுளை ஃபோக்கஸா வச்சிருப்பாங்க, விஷனை விட்டுருவாங்க. சோ இந்த இறைவனும் நோக்கமும்ன்றது ரெண்டு சிறகு மாதிரி, ஒண்ணு இல்லைன்னா ஒன்னொன்னு பறக்க முடியாது. ஒன்னத்தை வச்சு நீங்க பறக்கவும் இயலாது. சோ கடவுள் எப்பவுமே உங்களோட இருக்கான். சோ விஷன்ல கரெக்டா இருந்தாலும் நம்ம கடவுளை மறந்துடக்கூடாது. கடவுளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆனா நீங்க கடவுளை தேடிலாம் போன அவசியம் கிடையாது. நோக்கம் இருக்கும் போது அவனே உங்களுக்கு வருவான். நோக்கம் இருக்கும் போது அவனே உங்களுக்கு வருவான், அந்த சக்தியை தருவான். நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன். இதனாலதான் நம்ம சாஸ்திரத்துல எப்பவுமே ஜீசஸ் கூட எடுத்துக்கோங்களேன், அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் பைபிள். எவ்வளவு விஷயம் இவங்க எதை படிக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு விஷயம் தெளிவா இருக்கும். வித்தவுட் அ விஷன் யூ வில் பெரிஷ். அதான் பைபிளோட அல்டிமேட் இதுவே. அந்த விஷன் இருக்கும் போதுதான் எனக்கு நினைச்சது நடக்காதோன்னு பயப்படும் போது அந்த கடவுள் உன்னை காப்பாத்துவார். கடவுளார் எப்ப காப்பாத்துவார்? இதேதான் அல்லாஹ் சொல்றதும். என்னை நம்புவோருக்கும் நோக்கம் இருக்கையில் நான் அவரை விரும்புவேன்றார் அவர். அதை மீறி ஒண்ணு நிறைய சொல்றாரு. அதுக்கப்புறம் நீ ப்ரே பண்ணணும். குர்ஆன்ல ரொம்ப அழகா இருக்கும், ப்ரே டு அல்லாஹ் பட் ஃபர்ஸ்ட் டீத்தர் த கேமல்னு இருக்கும். அது அர்த்தம் என்னன்னா, முதல்ல ஒட்டகத்தை கட்டி போடு, அப்புறமா ப்ரே பண்ணணும். அது மாதிரி ஒரு நோக்கம் வச்சு உன் மனசு அங்க கட்டி போட சொல்லணும். ஏன் என் மனசு அங்க கட்டுப்படுமான்னு கேட்டா, மனசு கட்டுப்படுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா மனசு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். நோக்கம் இல்லைன்னா கட்டுப்பாட்டுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா, அந்த பர்பஸ்ன்றது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. உன் வாழ்வின் நோக்கமே உனக்கான விஷயம் தான். மிருகம் உயிரோடு இருக்கு, எதுக்காக உயிரோடு இருக்கு? they just survive. பட் நம்ம இதான் ஜீசஸ் ரொம்ப தெளிவா சொன்னாருன்னு, if you don't have a vision you will perish. மிருகத்துக்கு உயிர் இருக்கு, அதுக்கு நோக்கம் இருக்குன்னு அவசியம் இல்லை. நாளைக்கு என்ன சாப்பிட போது, எப்படி வாழ போறேன், எந்த ஒரு விஷயமே கிடையாது அதுக்கு. ஆனா மனுஷனுக்கு நோக்கம் ஒண்ணு இல்லைன்னா நம்ம அழிஞ்சே போயிடுவோம். ஏன்? நம்மளை அழிக்கக்கூடிய செயல் நம்ம மூலமே நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். திறமை வேற, நோக்கம் வேற. சிலருக்கு நிறைய திறமை இருக்கும், கல்வி மூலமா திறமை வந்திருக்கும், வாழ்க்கை அனுபவம் மூலமா திறமை வந்திருக்கும். ஆனா when they don't have purpose, no purpose, நோக்கமே இல்லைன்னும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு ஒழுக்க நிலை வாழ்க்கையில வராது.
யூ கிரியேட் யுவர் ஃபியூச்சர். ஃபர்ஸ்ட் ஒரு விஷன், அப்புறம் யுவர் ஃபியூச்சர் வில் கிரியேட் த ஹேபிட் அண்ட் யூ won't believe your habit will create the future again. உன்னுடைய பழக்கம் தான் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்கும். அப்ப அந்த எதிர்காலத்தை உன்னுடைய பழக்கம் தான் நிர்ணயிக்கும். அப்படின்னா உன்னுடைய பழக்கத்தை யார் நிர்ணயிப்பா? உன்னுடைய நோக்கம் தான். இது பெரிய மேஜிக். யுவர் ஃபியூச்சர் இஸ் டிசைடட் ஒன்லி பை யுவர் ஹேபிட், பட் யுவர் ஹேபிட்ஸ் ஆர் டிசைடட் பை யுவர் விஷன். இந்த செயின் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. கேட்டீங்களா நோக்கம் ஏன் இம்பார்ட்டன்ட்? இது ஒண்ணு புரிஞ்சா போதும். யுவர் ஃபியூச்சர் இஸ் கிரியேட்டட் பை யுவர் ஹேபிட்ஸ், பட் யுவர் ஹேபிட்ஸ் ஆர் டிசைடட் ஒன்லி பை யுவர் விஷன். இதுக்கு தான் நான் விஷன் விஷன் விஷன். இது இல்லாம உங்களுக்கு கடவுளே உங்க பக்கத்துல இருந்தா கூட வேஸ்ட் தானே. இதுதான் அந்த துணை. இறைவன் துணை, முருகன் துணை, அம்மன் துணை, இல்ல கர்த்தர் துணை, அல்லாஹ் துணை. எல்லாரும் எப்போ துணையா இருப்பாங்க? இது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இறைவன் துணைனா அவன் உங்களை காப்பாற்ற மாட்டான். நீ செய்யற வேலையில உன் கஷ்டம் இல்லாம உன்னை வச்சுப்பான். அப்ப இது ரெண்டு விதமா பாத்துக்கோங்க. நான் ஒரு ஊருக்கு போறேன், பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிக்கிறேன். நிறைய ஊருக்கு போற பஸ் இருக்கு. ஒருத்தர் கேட்கிறார், நான் கேட்கிறேன், ஐயா நான் இந்த பஸ் எங்க போகுதுன்னு. அவர் என்ன கேட்பாரு, நீங்க எங்க போகணும்னு. நான் எங்க போனே முடிவு பண்ணலாம் வேணா சொல்லுவான். எந்த பஸ்னா ஏறிப்போ. இது வேற கேள்வி வேற. இது நீ தெளிவா யோசித்து பார்க்கணும். இதுதான் அந்த கடவுள் சொல்ற விஷயம். உனக்கு நோக்கம் இருந்துச்சுன்னா இறைவன் உனக்கு துணையா மாறிடுவான். யூ வில் பி a traveler, you are not a wanderer. அதான் நான் சொல்ல வரேன். You are in the journey, but once you decide where you want to go, இந்த ஊருக்கு தான் போறேன், இப்படிதான் வாழ போறேன், சாதாரண ஒரு டிராவலர் டிசைட் பண்ணாலே, டிசைட் பண்ணவன் தான் டிராவலர். டிசைட் பண்ணானவன் யாரு? ஊர் மேயறவன், வாண்டரர். வாண்டரருக்கு யார் வழி சொல்ல முடியும்? யாராலையும் வழி காட்ட முடியாது. ஏன்னா எங்க போகணும்னு அவனுக்கே தெரியலையே. நீ வந்ததே உன் வாழ்க்கையை வாழ்ந்து சாவறதுக்கு தான். அதுதான் அந்த கர்மம். நீ வாழ மறுத்தனா திரும்பி வரணும் அதை வாழ்றதுக்கு. அது வாழ்றதுக்கான எஃபர்ட் எடுத்துட்டனா இப்பதான் கடவுள் உனக்கு அருள் தருவாரு. ஆஹா, நம்ம செஞ்ச பாவத்தையும் கழிச்சிக்கலாம், இல்லாத புண்ணியத்தையும் ஏத்திக்கலாம், பாக்கியத்தையும் உருவாக்கிக்கலாம். இது அப்படியெல்லாம் எஸ்கேப் ஆயிட முடியாது. அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்டே ஒரு விஷன் தான். விஷன் வந்த உடனே நீங்க நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சந்தேகம் வருதா இல்லையோ, உங்ககிட்ட தேவையில்லாதது எடுக்கப்படும், தேவையானது கொடுக்கப்படும், தேவையில்லாதது இன்னொரு பக்கம் எடுக்கப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையானது கொடுக்கப்படும், தேவையில்லாதது எடுக்கப்படும். இதுதான் அந்த இறைவன் துணை. இல்ல மெடிடேஷன் அதுக்கு தான் பண்ணணும்ன்றோம். அப்படியே மெடிடேஷன் உங்களுக்கு தெரியலனா கூட அமைதியா உட்காந்து 10 நிமிஷம் நீ என்னவா வாழணும்னு ஆசைப்படுறியோ, இன்னைக்கு என்ன செய்ய போறியோ, அதுக்கான அவுட்கம் மட்டும் கடவுள்கிட்ட காட்டும். மௌனமே இறைவனின் மாறாத மொழி. அவன்கிட்ட போய் பேசலாம் அவசியம் கிடையாது. அவனை பாராட்டுறதுக்கு நீ பாராட்டி பேசலாம். வல்லவர், நல்லவர், நாளும் தெரிஞ்சவர், உங்களுக்கு எல்லா சக்தியும் இருக்கு. எல்லாம் நீ பாராட்டினாலும் பாராட்டினாலும் இறைவன் சக்தி வாய்ந்தவன் தான். நீ பாராட்டுறதால அவர் சந்தோஷப்பட போறது இல்ல, நீ அவரை மதிக்காதால அவர் என்ன பண்ண போறது இல்ல, வருத்தப்பட போறது இல்ல. ஆனா அவர் இல்லாம உன் வாழ்க்கை மாறாது. ஆனா உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு இறைவன் வேணும்னா உனக்கு முதல்ல நோக்கம் வேணும். சோ இதுக்காக தான் நான் வாழ்றேன்னு முடிவு பண்ணு. இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு இறைவன் எனக்கு அருள் கொடுன்னு அவர்கிட்ட கேளு. இப்ப எவ்வளவு திறமைகள் இல்லைனாலும் இறைவன் அருளும் நோக்கமும் இருந்தா அதுக்கான திறமை தானே உன்னை தேடி வரும். உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இதுதான் அந்த யூ வில் ஷிஃப்ட் இன்டு எ டிராவலர். எங்க போகணும்னு முடிவு பண்ணா யூ பிகேம் எ டிராவலர். நான் சொல்றேன், யூ வில் பி an achiever itself. You will be an achiever itself. 100%. அது ஏன் ஒரு கஷ்டமும் வேதனையும் வந்தாதான் இறைவனை தேடி போகணுமா? உலகத்துக்கு அது ஒரு பெரிய நேச்சர். ஆன்மீகத்துக்கு வரணும்னாலே ஒன்லி அட் த டைம் ஆஃப் பெயின் அண்ட் சஃபரிங் அப்படியே அழுதுனே வருங்க எல்லாம். இத்தனை நாளா என்ன ஒரு அறிவு வேணாமா? மனுஷனா பிறந்தாலே கஷ்டப்படுறதும் இஷ்டப்படுறதும் உங்க கையில தான் இருக்குன்னு உணர்தல் வராம, கடவுள் எப்போ வேணும் நான் கஷ்டப்படும் போது கடவுள் காப்பாற்றணும், சந்தோஷப்படும் போது யாராவது சந்தோஷமா இருந்தீங்க? கண்டிப்பா அவர் காப்பாத்தான் போறாரு. ஆனா ஏன் கஷ்டப்பட்டேன்? ஏன்னா என்னுடைய பழக்கம் சரியில்லை, என்னுடைய செயல்முறை சரியில்லை. ஏன் அதெல்லாம் சரியில்லை? ஏன்னா எனக்கு நோக்கம்ன்றது ஒண்ணு இல்லை. So you first create a vision. Your vision will create a habit. Now your habit will decide your future. இந்த சைக்கிள் புரிஞ்சுக்கணும். உங்க பழக்கம்லாம் மாறிடும். ஸ்மோக் பண்ணாதுன்னு சொல்றது ஈஸி. அதுக்கு பதிலாக எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு நல்லா வச்சுக்கோன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்மோக்கிங் போயிட்டு போகுது. இப்ப எக்ஸசைஸ் மட்டும் பண்றான். நிறைய பேர் இப்படிதான் தண்டமா ஆன்மீகன்ற பேர்ல. இப்போ ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா திங்க் பண்ணி பாருங்க. இது லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். ஒருத்தர் வாக்கிங் போக சொல்லி நான் அட்வைஸ் பண்றேன். ரொம்ப பெரிய பிரச்சனை அவருக்கு. ஆல்மோஸ்ட் கிரியேட்டின் லெவல் ஜாஸ்தி, ஹார்ட் அட்டாக் வர சிச்சுவேஷன்ல, ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு வாட்டி பொலச்சோரி எல்லாமே. வாக்கிங் போக ஆரம்பிங்கயா, உடம்பு குறைஞ்சே ஆகணும். சும்மா மெடிடேஷன் மட்டும் வாழ்க்கைய மாத்திராதுன்னு. ஆனா பாருங்க, ஒரு 3 மாசமா வாக்கிங் போறேன்றாரு.
நான் ஒரு 3 மாசம் கழிச்சு தான் பார்த்தேன் இன்னொரு டாக்டர் மூலமா, அவர் சுத்தி கம்பெனி இன்னொரு டாக்டர் மூலம் பாக்குறேன். இன்னும் மின்னியோட குண்டாயிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்ல குருஜி, நான் வாக்கிங்லாம் போக ஆரம்பிச்சோம், ஒன்னும் பிரயோஜனமே இல்லை, இன்னும் குண்டாதான் ஆயிட்டு. இந்த மாதிரி கேட்டகரி ஜெனரலா பேசவே மாட்டேன். நான் ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும், அது ஏர்போர்ட்ல பார்த்ததான் உண்டு. ஆனா கூட வாக்கிங் போனவர் எனக்கு நல்லா தெரியும், அந்த டாக்டருக்கு தெரியும். ஆனா எதிர்ச்சியா ஒரு நாள் பார்க்கும்போது என்ன ஆச்சுங்க, அவர் வாக்கிங் போய் குண்டா இருக்கான்னு. குருஜி, அவன் எங்க குருஜி வாக்கிங்கா போறான், நான் தான் அவன் கூட போறேன். ஆரம்பிச்சோடனே நேரம் போய் முருகன் இட்லி ஸ்டோர்ல உட்காந்துக்கிறான், அங்க நல்லா சாப்பிட்றான். திரும்பி வாக்கிங் போயிட்டு வரான், வரும்போது அங்க இருக்கிறதெல்லாம் ஜூஸ் எல்லாத்தையும் குடிச்சுன்னு வரான். திரும்பி அங்கே போய் உட்காந்து ஒரு கட்டு கட்டுறான். இது அவன் வாக்கிங்கே போகாம இருக்கலாமே. இங்கதான் நீங்க ஆக்ஷன் செஞ்சாலும் பர்பஸ் இல்லைன்னா உங்களுடைய ஹேபிட் மாறாதுன்னு. அப்ப பர்பஸ் என்ன, நான் எதுக்காக வாக்கிங் போறேன், ஏன் உடம்பு குறையணும். உங்க உடம்பு குறைஞ்சா எப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எவ்வளவு குறையணும் நீங்க டிசைட் பண்ணலாம் இல்லையா. இந்த டிசிஷன் தான் நான் விஷன் சொல்றேன். இது ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அப்புறம் தான் எடுக்கணுமா, முதல்ல இருந்தே எடுக்கலாம். இங்கதான் இறைவன் துணை. அது அம்மனோ முருகனோ யாரோ, அவங்க எப்ப துணையா இருப்பாங்க, அவங்க வினையா இருக்க மாட்டாங்க, அவங்க துணையா தான் இருப்பாங்க. அவங்க வினையா இருக்க மாட்டாங்க, துணையா மட்டும்தான் இருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுன்னா, என் வாழ்க்கையில நோக்கம் வேணுமா வேணாமான்றது யாரும் சொல்ல தேவையில்லை, தானாவே உங்களுக்கே புரியும். தானாவே உங்களுக்கே புரியணும். இதை மீறியும் புரியலன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. லைஃப்ல கஷ்டம் வருது குருஜின்னா தப்பா எடுத்துக்காதீங்க. கஷ்டப்படாம யாராலையும் வாழ முடியாது. ஆனா எப்படியாப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலையும் கஷ்டம் இல்லாம வாழ முடியும். சொல்றது புரியுதுங்களா? கஷ்டப்படாம யாராலையும் வாழ முடியாது, எப்படியாப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலையும் கஷ்டப்படாம வாழ முடியும். இப்ப நான் இங்க இருந்து ஒரு பெரிய மலை ஏறுறேன், நான் இந்த இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ மலை ஏறின உடனே அங்க மூச்சு திணறாத? மலை ஏறுற எல்லாருக்கும் அங்க இருக்கிற ப்ரெஷர்னால, பிகாஸ் ஆஃப் ஹை ஆல்டிடியூட் ப்ரெஷர் டிராப் ஆகும்போது என்ன வரும், எல்லாருக்கும் மூச்சு திணறல் வரும். ஆனா அங்க யார்கிட்ட ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கோ அவன் அந்த மாஸ்க் எடுத்து வச்சுக்கலாம். ஆனா ஆக்சிஜன் சிலிண்டர் எங்க தேவைப்படுது, மலை உச்சியில. ஆனா எங்க மாட்டின, அடிவாரத்துல. இதுதான் வாழ்க்கை. நீ வாழ்க்கையில முன்னேறும் போது அந்த இடத்துக்கு போகும்போது உனக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் வரும், 100% வரும். அப்ப இந்த விஷன் தான் உனக்கு அந்த மாஸ்கா வந்து நிற்கும். அந்த மாஸ்க் விஷன் கிடையாது, விஷன் இருந்ததாலதான் உனக்கு அந்த மாஸ்கே கிடைச்சது. இவ்வளவுதான் லைஃப். இப்போ நீங்க சொல்லுங்க, விஷன் முக்கியமா இல்லையான்னு? விஷன் ரொம்ப முக்கியம். நோக்கம் இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட் தான். ஆனா நோக்கம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா போக வேண்டிய உயிரையும் கடவுள் பிடிச்சி வச்சு உங்களுக்கு நல்லது செய்வார். அது உங்க வேலை இல்லை, கடவுளோட வேலை. நம்ம வேலை நமக்கு என்ன வேணுன்றதுல தெளிவா தீர்மானமா இருக்கும். இதுக்கப்புறம் நடக்காது நினைச்சது எல்லாம் நடக்கும், நடந்தே தீரணும். ஆம் பிரமாஷ்.